இந்த வாழ்க்கைங்கிறது எல்லாருமே பிறக்கிறாங்க, வாழ்கிறாங்க, சாகுறாங்க. எல்லோரும் கண்டிப்பாக செத்துருவாங்க. நீ நல்லா நேர்மையாக வாழ்ந்தாலும் சரி, எப்படி வாழ்ந்தாலும் சரி, மோசமாக வாழ்ந்தாலும் சரி, மரணத்துலேருந்து யாரும் தப்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சாவதானே போகிறாங்க. எல்லோரும் மண்ணோட மண்ணாக தான் போகிறாங்க. இன்றைக்கி வாழ்ந்தவங்க இன்னொரு 200 வருஷம் கழித்து பார்த்தா இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற எல்லாருமே செத்து போயிருப்பாங்க. இந்த உலகத்தில் இப்போ ஒரு 800 கோடி பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கல்ல. 800 கோடி பேர், 850 கோடி பேர் உலகம் முழுக்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்கள இன்னொரு 200 வருஷம் கழித்து பார்த்தா இவங்க யாருமே உயிரோடு இருக்க மாட்டாங்க. இந்த இப்போ நீங்கள் நாங்கள் யாருமே இன்னொரு 100 வருஷம் கழிச்சு அல்லது 200 வருஷம் கழிச்சுன்னு சும்மா வச்சுப்போமா, கன்ஃபார்மாக தெரியும்ல. யாருமே இப்போ பிறந்த குழந்தை ஒரு 120 வருஷம் உயிர் வாழலாம். அப்போ இன்னொரு 120 வருஷம் கழித்து இன்றைக்கி நீங்கள் பார்க்குற யாருமே உயிரோடு இருக்க மாட்டாங்க. அதில் ஒரு 150 வருஷம் கழித்து இப்போ இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற 850 கோடி பேரும் இறந்து போயிருப்பாங்க இன்னொரு 150 வருஷம் கழித்து. ஆக பிறக்கிறவங்க எல்லாருமே சாகத்தான் போகிறாங்க. பிறக்கிறவங்க எல்லாருமே நல்லவங்களாக இருந்தாலும் சரி, நீ கெட்டவங்களாக இருந்தாலும் சரி, சாகத்தான் போகிறாங்க. அதனால் நீ இந்த வாழ்க்கையை சாதாரணமாக இட போட்டுறாத அப்படின்னு நினச்சிட்டு எல்லாருமே சாவதான் போகிறாங்க. சாவிலேருந்து நீ நல்லாவனா வாழ்ந்தால் மட்டும், நேர்மையாக வாழ்ந்தால் மட்டும் இந்த சாவிலேருந்து நீ தப்பிச்சிட போறியா? ஒழுக்கமாக வாழ்ந்தால் மட்டும், கட்டுப்பாடோடு வாழ்ந்தால் மட்டும் நீ இந்த சாவிலேருந்து தப்பிச்சிட போறியா? எல்லாருமே நல்ல வார்த்தை பேசினவங்களும் கெட்ட வார்த்தை பேசினவங்களும் கடைசியில் மரணத்துக்கு ஏமாத்தினவங்க, ஊரை ஏமாத்தினவங்க, திருடினவங்க, ஊழல் பண்ணவங்க அவங்களும் செத்து போயிடுவாங்க ஒரு கட்டத்தில். அதே மாதிரி நேர்மையாக வாழ்ந்தவங்களும் செத்து போயிடுவாங்க. அப்போ எல்லாருமே சாகத்தான் போகிறாங்க. பிறக்கிறவங்க எல்லாருமே சாகத்தான் போகிறாங்க. அப்படின்னா அப்படின்னு நினச்சிட்டு இந்த வாழ்க்கையை நீ நேர்மையாக இருப்பதற்கோ அல்லது கட்டுப்பாடாக இருப்பதற்கோ நீ என்ன அவசியம் வந்தது அப்படின்னு நினச்சிடக்கூடாது. அப்போ இந்த வாழ்க்கையில் என்ன தான் முக்கியத்துவம்? எல்லாருமே சாவதான் போகிறாங்க. அப்போ இந்த வாழ்க்கைக்கு என்ன தான் முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தா, நம்ம எப்படி வாழ்கிறோம் நாம தான் அந்த முக்கியத்துவத்தை உணர்தல், முக்கியத்துவம் மிகுந்த ஒரு வாழ்க்கையை உணர்தல். எல்லாருமே பிறக்கிறவங்க எல்லோரும் சாவதான் போகிறாங்க. ஆனால் இந்த இடைப்பட்ட காலத்தில் அந்த முக்கியத்துவத்தை வாழ்க்கைக்கு இடைப்பட்ட காலத்தில் நாம் வாழ்கிற வாழ்க்கைக்கு அதற்கான முக்கியத்துவத்தை நாம் தான் தேடிக்கணும். நேர்மையாக வாழ்வதன் மூலம், ஒழுக்கமாக வாழ்வதன் மூலம், அந்த மாதிரி ஒரு நல்ல விதமாக கட்டுப்பாடாக வாழ்வதன் மூலம், ஒரு மனித நேயத்தோட மனித தன்மையோடு வாழ்வதன் மூலம் நாம் வாழ்கிற வாழ்க்கைக்கு நாம் தான் ஒரு முக்கியத்துவத்தை நாம் வாழ்கிற காலத்தில் தான் ஏற்படுத்த முடியும். நாம் வாழுகிற காலத்தில் தான் நமக்கான முக்கியத்துவத்தை நாம் ஏற்படுத்த முடியும். ஏன் அந்த முக்கியத்துவம் அப்படின்னா, நாம் உணரணும், வாழும்போதே நாம் உணரணும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஒரு கடினமான எல்லாராலையும் எளிதாக சாத்தியமில்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஒழுக்கமோ கட்டுப்பாடோ நேர்மையோ அவ்வளோ எளிதானது கிடையாது. அப்போது நாம் வாழ்கிற வாழ்க்கை சாதாரண வாழ்க்கை கிடையாது. பிறக்கிறவங்க எல்லோரும் சாவதான் போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஏனோ தானோன்னு வாழ்கிறாங்க பாருங்கள், அதுதான் ரொம்ப சாதாரணமான வாழ்க்கை, ரொம்பவும் மலிவான வாழ்க்கை. அது அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு போல் வாழாமலே இருக்கலாம், அதில் ஒன்றுமே கிடையாது. ஆனால் பிறக்கிறவங்க எல்லோரும் சாவதான் போகிறாங்க. இடப்பட்ட காலத்தில் நாம் வாழ்கிற வாழ்க்கையே அது ரொம்ப முக்கியத்துவம் நிறைந்ததாக நாம் உணர வேண்டும். இந்த இடைப்பட்ட காலத்தில் தான், சாகிற வரைக்கும் தான் அந்த உணர்வு என்பது. சாகிற வரைக்கும் நாம் வாழ்கிற வாழ்க்கை ரொம்ப முக்கியத்துவம் நிறைந்தது என்பதை நாம் உணர்ந்து கொண்டே வாழணும். அந்த உணர்வை அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்தணும். நம்மளோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்தணும். உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கடத்த போகிறீங்க, உங்கள் பிள்ளைகள் உங்கள் பேர பிள்ளைக்கு கடத்த போகிறாங்க. ஆக நீங்கள் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த வாழ்க்கை வாழ்கிறீங்கன்னா அது உங்களோட முடிஞ்சு போகிறது கிடையாது. உங்களை தாண்டி அடுத்தவங்க பிள்ளைக்கோ பேர பிள்ளைக்கோ அது கடந்து போய்கிட்டே இருக்கும். அடுத்தடுத்த தலைமுறைக்கு இன்னும் 1000 வருஷத்துக்கு கூட கிடக்கும். நீங்கள் செய்தது மாதிரியே அடுத்தடுத்த தலைமுறையினர் அவரவர்களுடைய கடமையை ஒழுங்காக செய்தாங்கன்னா, அந்த முக்கியத்துவம் வாய்ந்த அந்த வாழ்க்கையை வாழ்ந்தாங்க அப்படின்னாக்கா, ஏனோதானன்னு வாழாமல் கட்டுப்பாடாக நேர்மையாக ஒழுக்கமாக வாழ்ந்தார்களே ஆனால் அந்த முக்கியத்துவம் வாய்ந்த வாழ்க்கைங்கிறது, அவர்கள் உணர்ந்த அந்த வாழ்க்கைங்கிறது அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்திக்கிட்டே இருப்பாங்க. அப்போது நீங்கள் இன்றைக்கி வாழ்கிற வாழ்க்கை என்பது உங்கள் வாழ்க்கையோடு முடிஞ்சு போகிறது கிடையாது. அது இன்னும் 1000 வருஷத்துக்கு அப்புறமோ 2000 வருஷத்துக்கு அப்புறமோ அது தொடர்ந்து கொண்டே இருக்கும். அந்த தொடர்ச்சிக்கு நீங்களும் ஒரு காரணம். நீங்கள் இடையில ஏனோதானன்னு வாழ்ந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த வாழ்க்கை தான் ஏனோதானங்கிற அந்த வாழ்க்கை தான் அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படும். அப்போது ஏனோதானன்னு வாழ்ந்தாலும் சரி, நல்லபடியாக வாழ்ந்தாலும் சரி, அதற்கு நீங்களும் ஒரு காரணம் அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுட்டு, பிறக்கிறவங்க எல்லோரும் சாவதானையாக போகிறோம், இதுக்கு இடையில என்னையா நேர்மை ஒழுக்கம், இருக்கிற வரைக்கும் ஜாலியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக இருக்கணும். ஆனால் எந்த வழியில் ஜாலியாக இருக்கணும்? எது ஜாலி,
எந்த வழியில் ஜாலியாக இருக்க முடியும்? பிறருக்கு இடையூறு செய்யாமல் கட்டுப்பாடும் ஒழுக்கமும் ஜாலியான வாழ்க்கைக்கு எதிரானு நினச்சிக்கிட்டு கட்டுப்பாடும் ஒழுக்கமும் இல்லாமல் ஜாலியாக வாழ்வது எப்படி என்கிற ஆராய்ச்சியில் மனுஷங்க ஈடுபட்டுருக்காங்க. அதுதான் தப்பு. அதனால் கட்டுப்பாடாகவும் ஒழுக்கமாக இருந்தால் தான் ஜாலியாகவே வாழ முடியும் அப்படிங்கிறத உணரணும். ஆக ஒரு ஜாலியான வாழ்க்கை, கட்டுப்பாடு, ஒழுக்கம், நேர்மை இதையெல்லாம் உள்ளடக்கி இதனெல்லாம் அடிப்படையாக கொண்ட ஒரு ஜாலியான வாழ்க்கையை அடுத்தடுத்த தலைமுறைக்கு நீங்கள் கடத்துவதற்கு நீங்களும் ஒரு காரணம். இடையில ஒரு சங்கிலி தொடர், நீங்கள் ஒரு சங்கிலி, இது ஒரு சங்கிலி, இடையில ஒரு இணைப்பு இல்லைனாலும் அந்த சங்கிலி தொடரே விழுந்துடும். அப்போது நம்மளுடைய முக்கியத்துவங்கிறது ரொம்ப அதனை அடிப்படையாக வச்சு நம்முடைய முக்கியத்துவம் எந்த அளவுக்கு பெரியதானது என்பதை உணர வேண்டும், எந்த அளவுக்கு சிறந்தது என்பதை நாம் உணர்ந்து வாழ வேண்டும். சும்மா இவங்க இந்த உலகத்தில் ஏமாற்றி தான் வாழணும், ஒருத்தர் ஏமாற்றி தான் வாழணும், அவங்கெல்லாம் அப்படி தான் வாழ்கிறாங்க, இவங்கெல்லாம் இப்படி தான் வாழ்கிறாங்க, அப்போது அதில் நம்ம வாழவே இல்லைன்னு தான் அர்த்தம். ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த வாழ்க்கையை நாம் வாழ தவறிவிட்டோம் மலிவான ஆசைகளுக்காக, மலிவான பெருமைகளுக்காக. அதாவது நாம் நம்மளை பற்றி என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறது தான். நாம் நமக்கு நம்மளை பற்றி நமக்கு தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. நம்மளை பற்றி முழு ஜாதகமும் நமக்கு தெரியும். நாம் என்ன செய்கிறோம், என்ன சிந்திக்கிறோம், என்ன நாம் நேர்மையாக இருக்கோமா இல்லையாங்கிறது மற்றவங்களுக்கு தெரியாது. மற்றவங்ககிட்ட நீங்கள் நேர்மையாக இருக்கிற மாதிரி நடிக்கலாம், ஆனால் உங்களுக்கு தெரியும் நீங்கள் யாருன்னு. நீங்கள் எத்தனை பேரை ஏமாத்துனீங்க, எத்தனை பேருடைய உழைப்பை சுரண்டீர்கள், திருடினீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். அதனால் நீங்கள் முக்கியத்துவம் வாய்ந்த வாழ்க்கை வாழ்ந்தீர்களா இல்லையா என்பது உங்களுக்கு தெரியும். ஆக உங்களுக்கு நீங்கள் உணரணும், நாம் முக்கியத்துவம் வாய்ந்த வாழ்க்கை தான் வாழ்ந்தோம் அப்படிங்கிறத நாம் உணரணும். ஏன்னா நம்மளை பற்றி நமக்கு தான் தெரியும். அதனால் முக்கியத்துவம் வாய்ந்த வாழ்க்கை என்பது பிறரிடம் நடித்து கொண்டிருப்பதல்ல, நம்மிடம் நாம் நிரூபிப்பது. அந்த நிரூபிக்கிறத மற்றவங்க பார்க்குறாங்க, அவ்வளோதான். மற்றவங்ககிட்ட நடிச்சுக்கிட்டு நமக்குள்ளே நாம் திருடர்களாக வாழக்கூடாது. வாழ்க்கையில் பிறப்பும் இறப்பும் அனைவருக்கும் பொதுவானது. இடைப்பட்ட வாழ்கிற காலத்தில் அவரவர் வாழ்க்கைக்கான முக்கியத்துவத்தை தேடிக்கொள்ள வேண்டும். அவரவர் உணர வேண்டும், மற்றவர்களும் உணர வேண்டும். அதுதான் வாழ்க்கைக்கான முக்கியத்துவத்தை தேடிக்கிறது. எல்லாரும் பிறக்கிறோம், சாவத்தானே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏனதானு வாழக்கூடாது. அப்படிங்கும்போது அப்போது இந்த இடைப்பட்ட காலத்தில் நாம் வாழ்கிற வாழ்க்கைக்கு முக்கியத்துவத்தை தேடிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஏதாவது நாம் வாழ்கிற இந்த காலத்தில் ஏதாவது அந்த வாழ்க்கைக்கான முக்கியத்துவத்தை தேடிக்கணுங்கிறதுக்காக தான் பெரிய பெரிய வீடுகளில் வசிப்பது, ஆடம்பரமாக வசிப்பது, விண்வெளிக்கு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர முன்னேற்றங்கள். இதெல்லாம் விமானம், விண்வெளி ஆராய்ச்சி, கப்பலில் போகிறது, அந்த ஆராய்ச்சி, இந்த ஆராய்ச்சி, அந்த தொழிற்சாலை, மாடி வீட்டில் வசிக்கிறது, காரு, பங்களா, அந்த வாழ்க்கையில் நாம் ஒரு முக்கியத்துவத்தை தேடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவ்வளோ பில்டப் பண்ணுறாங்க. ஆனால் அது தேவையில்லை. நீங்கள் இது மூட நம்பிக்கை உடையவர்கள் தங்கள் வாழ்க்கைக்கு ஏற்படுத்தி கொள்கிற முக்கியத்துவம். தாங்கள் வாழ்கிற வாழ்க்கைக்கு மூட நம்பிக்கை உடையவர்கள் இப்படித்தான் முக்கியத்துவம் ஏற்படுத்தி கொள்வார்கள். உங்களுக்கு அறிவுபூர்வமான ஒரு வாழ்க்கை வாழ்வதாக இருந்தால் நீங்கள் ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ்ந்துட்டு கூட உங்கள் வாழ்க்கைக்கான முக்கியத்துவத்தை உங்களால் உணர முடியும். ஆனால் உங்களுக்கு உங்கள் அறிவுபூர்வமான ஒரு அணுகுமுறை இருக்கணும், சுய சிந்தனை இருக்கணும். சுய சிந்தனையை அடிப்படையாக கொண்ட அந்த அறிவு என்பது நமக்கு இருக்க வேண்டும். அது இல்லாதவர்கள் தான் தனது வாழ்க்கைக்கு ஒரு முக்கியத்துவத்தை ஏற்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த மாதிரி பெரிய பெரிய வீடுகள், அப்படி அடிமைத்தனம், வீட்டில் 4-5 வேலைக்காரங்க, கார் வச்சுக்கிறது தப்பு இல்லை, வேலைக்காரங்க இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆடம்பரத்தின் மூலமாக தான் தாங்கள் வாழ்கிறோம். இந்த வாழ்க்கையை இடைப்பட்ட பிறப்புக்கு இறப்புக்கு விடைவான இந்த வாழ்க்கைக்கு ஒரு முக்கியத்துவத்தை அடிக்கிறாங்க. ஆனால் ஒரு அறிவுபூர்வமான ஒரு வாழ்க்கை வாழ்கிற ஒருவர், சுய சிந்தனை உடைய ஒருவர் தனது வாழ்க்கைக்கான முக்கியத்துவத்தை இந்த மாதிரி இதெல்லாம் போலித்தனம்னு அவருக்கு தெரிஞ்சு போயிடுது. அப்போ அவர் என்ன பண்ணால் எளிமையாக வாழ்வதன் மூலம் எளிமையான இருப்பிடம், எளிமையான ஆடை, எளிமையான உணவு, இதில் அப்புறம் கட்டுப்பாடு, ஒழுக்கம், இதன் மூலம் நேர்மை, இதன் மூலம் தனது வாழ்க்கைக்கான ஒரு அறத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு வாழ்க்கை முறை, இதன் மூலம் தனது வாழ்க்கைக்கான முக்கியத்துவத்தை அவர் எளிதாகவே உணர்ந்து விடுகிறார். ரொம்ப அதனால தான் அவர் அறிவுடையவர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அவர் தனது அறிவின் மூலமாக எளிதாகவே தனக்கான வாழ்க்கைக்கான முக்கியத்துவத்தை அவர் தெரிந்து கொள்கிறார். இந்த நேர்மையும் ஒழுக்கமும் இல்லாதவர்கள், கட்டுப்பாடு இல்லாதவர்கள், இவர்கள் தான் தனது வாழ்க்கைக்கான முக்கியத்துவத்தை அவர்கள் உணர்வதற்காகவும் பிறருக்கு உணர்த்துவதற்காகவும் ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை வாழ்கின்றனர். சொகுசாக அந்த சொகுசான வாழ்க்கைக்காக பலரையும் அடிமைப்படுத்துகின்றனர், பலரையும் ஏமாற்றுகின்றனர்.
ஊழல், லஞ்சம் அல்லது ஏதோ ஒரு வகையில் அந்த முதலாளித்துவம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முதலாளித்துவம்னா என்ன, லாபத்தை வந்து தொழிலாளர்களோடு அவர்கள் அந்த தொழிலாளர்கள் கூடிய அந்த கல்வி தகுதி தொழில் திறமைக்கு தகுந்தாற் போன்று லாபத்தையும் பகிர்ந்து கொடுக்கணும். அவங்க தான் வந்து நேர்மையான முதலாளி. அப்போது முதலாளின்னா தனி ஒருவர் கிடையாது. ஒரு நிறுவனத்தின் முதலாளி அந்த நிறுவனத்தில் வேலை செய்கிற அனைத்து தொழிலாளர்களுமே முதலாளி தான். ஒருத்தர் முதலாளிங்கிறதே வந்து அதுவே ஒரு தவறான கருத்து, நேர்மையற்ற சிந்தனை தான். அந்த வகையில் தனக்கான முக்கியத்துவத்தை அறிவுடையவர்கள் எளிமையாக வாழ்வதன் மூலமே பெற்று விடுவார்கள். காரணம், அவர்களுக்கு அந்த சுய சிந்தனை, அந்த பகுத்தறிவு அடிப்படையாக கொண்ட அந்த வாழ்க்கை நடைமுறைகள் அதை பின்பற்றுவதால் அவர்களுக்கு வந்து தனக்கான வாழ்வதற்கான அந்த முக்கியம், உடலை ஆரோக்கியமாக வைத்து கொள்ளுது, இதெல்லாம் வந்து உங்கள் உடம்புக்கு நீங்கள் கொடுக்குற முக்கியத்துவம். அதுதான் உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் கொடுக்குற முக்கியத்துவம். வாழ்க்கைங்கிறது எங்கே நடக்குது? உங்கள் உடம்புல தான் நடக்குது. நீங்கள் செத்து போயிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை முடிஞ்சுது. அப்படின்னா உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் கொடுக்குற முக்கியத்துவங்கிறது எதை அடிப்படையாக கொண்டதுன்னா, உங்கள் உடம்பை எவ்வளோ ஆரோக்கியமாக வச்சுருக்கீங்க, உறுதியாக வச்சுருக்கீங்க, அழகாக வச்சுருக்கீங்க, அதிலேருந்து தான் நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு கொடுக்குற முக்கியத்துவங்கிறது தெரிஞ்சு போயிடுது. அப்போது உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா? பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையிலான அந்த வாழ்க்கையை நீங்கள் வந்து போற்றுகிறீர்களா, முக்கியத்துவம் கொடுக்குறீர்களா? அது மிகவும் அரிதானது, அந்த பிறப்பு என்பது அரிதானதுன்னு நினைக்கிறீங்களா? அப்போது அந்த பிறக்கிறதே ஒரு அரிதான ஒரு சம்பவம் தான். அப்படிங்கும்போது அந்த வாழ்க்கையை, பிறப்புக்கு இறப்புக்கும் இடையிலான அந்த வாழ்க்கை இருக்குல்ல, அதுக்கு நீங்கள் கொடுக்குற முக்கியத்துவம் எதில் தெரியும்னா, உங்கள் உடம்புல ஏதாவது நோய் இருந்துன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்னு அர்த்தம். ஏன்னா உங்கள் உடம்பு தான் உங்கள் வாழ்க்கை, உங்கள் உடம்பை வச்சு தான் நீங்கள் வாழ்கிறீங்க. அப்படின்னா உங்கள் உடம்புக்கு நோய் ஏற்பட்டு விட்டது, நோய் ஏற்படுவதற்கு நீங்கள் அனுமதித்து விட்டீர்கள், அல்லது உங்கள் அறியாமையின் காரணமாக உங்கள் உடம்புல நோய் வந்துருச்சு அப்படின்னாலும் உங்கள் வாழ்க்கை அறியாமையின் காரணமாக உங்கள் உடலுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க தவறிவிட்டீர்கள். அதன் மூலம் உங்கள் வாழ்க்கைக்கும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க தவறிவிட்டீர்கள். உங்கள் உடம்பை வச்சு தான் நீங்கள் வாழ்கிறீங்க. அப்படிங்கும்போது உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருக்குதுன்னா உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். உணவு கட்டுப்பாடு உங்களிடம் இருக்கிறது என்றால் உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள் என்று பொருள். உடற்பயிற்சி செய்கிறீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கைக்கு, அதாவது உங்கள் உடம்புக்கு நீங்கள் கொடுக்குற முக்கியத்துவம் தான் உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் கொடுக்குற முக்கியத்துவம். இல்லைன்னா நீங்கள் உங்கள் உடம்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, உங்கள் வாழ்க்கையும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னு தான் அர்த்தம். நீங்கள் உடற்பயிற்சி செய்யவில்லை, உணவு கட்டுப்பாடு எதுவும் கிடையாது, நோய்களோடு இருக்கிறீர்கள் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கல, உங்கள் உடம்புக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கல, அதன் மூலம் உங்கள் வாழ்க்கைக்கும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்று அதன் பொருள்.